அருமையானவர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய இனிய புதிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டை குறித்து கர்த்தர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் கொடுத்த வசனத்தை வைத்து இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு என்பதை நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை உம்முடைய நன்மையால், அப்ப ஒரு காலத்தை நன்மையால் முடிசூட்டர் இல்லையா, வருஷத்தை. அப்ப இந்த வருஷத்தையே அவருடைய நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் இவர். அப்ப இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு என்று சொல்லுகிறார் என்றால், இது தேவனுடைய நன்மையின் ஆண்டு. அப்ப இந்த ஆண்டு தேவனுடைய நன்மையின் ஆண்டு. தேவனுடைய நன்மைகளை ஏராளம் தாராளமாய் அனுபவிக்கிற ஆண்டாக இருக்கிறது. அவருடைய நன்மைகளை நாம் அனுபவிக்க போகிறோம். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாட போகிறோம். தேவனுடைய நன்மையின் ஆண்டு. அப்ப இந்த சங்கீதம் 65 பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் இருக்கிறது. அதை வைத்து நான் ஒரு 4 விஷயத்தை சொல்றேன் பாருங்களேன். முதலாவது 2ஆம் வசனம் போட்டிருக்கு, அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். அப்ப இதுவரைக்கும் ஓவர் கம் பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல என்கிற சில பழக்கங்கள் இருக்கிறதா, அடிமைத்தனங்கள் இருக்கிறதா, இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார், உன் மீறுதல்களை நிவர்த்தியாக்குவேன். அப்போ உங்க மீறுதல்களை அவர் சிலுவையிலே ஏற்கனவே நிவர்த்தியாக்கி விட்டார். இந்த ஆண்டுல நீங்கள் வெற்றியோடு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வீர்கள். 2வது நான் சொல்றேன், 4வது வசனத்துல பாருங்களேன், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அப்ப அவர் என்ன செய்கிறார், மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறார். அது மாத்திரமல்ல, நன்மைகளால், வீட்டின் நன்மைகளால், அவருடைய ஆலயத்தில் அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தின் நன்மைகளால் திருப்திப்படுத்துவார். ஆமென். அப்ப மீறுதல்களை நிவர்த்தியாக்குவார், வீட்டின் நன்மையால் திருப்தியாக்குவார். அடுத்து போட்டிருக்கு 5ஆம் வசனத்துல, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். நீதியுள்ள உத்தரவு அருளுகிற நியாயாதிபதியாய் இந்த ஆண்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவார். நீதி உள்ள உத்தரவுகள், எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு அநீதி ஏற்பட்டதோ இந்த ஆண்டு கர்த்தர் நீதியுள்ள உத்தரவு அருளுவார். உங்களுக்கு நீதி கிடைக்கும்படியாய் செய்வார். நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். அவருடைய நன்மை நாட்டிலே அவர் உங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குவார். மாத்திரமல்ல, அவருடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாக்குவார். அது மட்டுமல்ல, இங்கே பார்க்கிறோம், நீதி உள்ள உத்தரவு அருளுவார். கடைசியாக ஒன்னே ஒன்று நான் சொல்லுகிறேன். 9ஆம் வசனத்தில் இருக்கு, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். அப்ப அவர் விசாரிக்கிறவராய் உங்க வாழ்க்கையிலே நீர் பாய்ச்சுவார். அடுத்து என்ன போட்டிருக்குன்னா, தண்ணீர் நிறைந்த தேவ நதியால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். அப்ப நீர் பாய்ச்சுகிறார் என்று சொல்லும் பொழுது அங்க என்ன இருக்குன்னா, ஒரு செழிப்பு இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த ஆண்டு நீங்கள் செழிப்படைவீர்கள். இதுவரை அல்லாத ஒரு செழிப்பு உங்க வாழ்க்கையில் இருக்க போகிறது. ஒருவேளை கடனோடு இந்த ஆண்டை துவங்குகிறீர்களா, கடன்களை அடைத்து அநேகருக்கு கடன் கொடுக்கிற இடத்திலே கர்த்தர் வைப்பார். ஒருவேளை நீங்க குறைவோடு இந்த ஆண்டை துவங்குகிறீர்களா, பரிபூர்ண நன்மையால் திருப்தியாக்கி உங்களை செழிப்பான வாழ்க்கை வாழ வைப்பார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த ஆண்டு இருப்பீர்கள். அது மட்டும் இல்ல, அவர் சொல்லுகிறார் அடுத்து, உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அப்ப அவருடைய பாதைகள் நெய்யாய்னா அப்படியே அபண்டன்ஸ் நிறைஞ்சிருக்கு. அப்ப இந்த ஆண்டு அவர் உங்களுக்கு முன்பாக ஆல்ரெடி சென்று விட்டார், கோணல்களை செவ்வையாக்கி விட்டார். அது மட்டுமல்ல, அவர் சென்ற பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது. அப்ப நீங்க நடக்கும் பொழுதே அவருடைய திரட்சியில, அவருடைய நன்மையில, அவருடைய ஆசீர்வாதத்திலே நடப்பீர்கள். ஒரு குறையும் இன்றி ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த ஆண்டு தேவனுடைய நன்மையின் ஆண்டு, தேவனுடைய சகல நன்மைகளையும் அனுபவிக்கிற ஆண்டு. கர்த்தர் உங்களோடு இருந்து சகல விதமான நன்மைகளையும் நீங்கள் அனுபவிக்கும்படியாய் கிருபை செய்வார், தயவு செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.